கைஸ் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்பி MP3 பிடி பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்கோம். அதாவது இதுல இருந்து சிக்னல் அவுட்புட் எடுத்துட்டு போய் நம்ம ஆம்பிளிஃபையர் பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா பேஸ், ட்ரிபிள் அப்புறம் வால்யூம் அப்படின்ட்டு 3 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு சுவிட்ச் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கோம். ஸோ பின்னாடி அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல வந்துட்டு இன் அவுட் அப்படின்ட்டு RC கனெக்டர் மூலமா கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வால்டேஜ் இன்புட் கொடுக்கறதுக்கு 30 வால்ட்ல இருந்து 12 வால்ட் வரைக்கும் இன்புட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு சின்ன பின்னு மாதிரி ஒன்று வச்சு கொடுத்துருக்கோம். 12 வால்ட் அடாப்டர் பின்னு. ஸோ வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ எப்பவும் போல நம்ம வந்து அட்டா பாக்ஸ் வச்சு தான் செய்ய போறோம். ஸோ அந்த விதத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்டா பாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம். என்ன ப்ரோ அட்டா பாக்ஸ் வெட்டுற வீடியோலாம் போட மாட்டீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்களா? கைஸ் அட்டா பாக்ஸ் வெட்டும் போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து தூசிலாம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க தூசி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து கேமரால வந்து பட்டு வீடியோவே தெளிவாக தெரியாமல் ஆயிடும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து வெட்டி வச்சிருக்கேன். ஸோ எல்லா வீடியோலாம் இந்த மாதிரி பண்ணலாம். அது வந்து ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ அதே போல் வீடியோவும் ரொம்ப லென்த்தாக போகாது. ஏன்னா அந்த ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வீடியோ எடுத்திருக்கேன். ஆனால் அந்த ப்ராஜெக்ட் செய்ய எவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 12 மணி நேரம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் 6 மணி நேரம் பார்த்தீங்கன்னா அட்டை பாக்ஸ் ஒட்டுறதுக்கு மட்டும் ஆகிட்டு, அதுக்கப்புறம் லைன் ஒர்க்கு, பேப்பர் ஒட்டுறது அப்படி இப்படின்ட்டு நிறைய பொருள்லாம் மாற்றி எடுத்து பண்ணதுக்கு கிட்டத்தட்ட 6 மணி நேரம் ஆகிட்டு. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டான வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை தான் உங்களுக்கு இப்போ காணிக்க போகிறேன். வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இருக்கும். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அட்டை பாக்ஸ் நம்ம வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தது என்னன்னா, ப்ரோ நீங்கள் அட்டை பாக்ஸ் ஓட்டுறீங்களா, அதையும் சேர்த்து வீடியோவை போட வேண்டியதானே, எதுக்கு ப்ரோ அதை போட மாட்டீங்க நீங்கள்? ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அட்டை பாக்ஸ் ஓட்டுற வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சைஸில் செய்ய ஆசைப்படுறீங்களோ, அதாவது நான் வந்து ஒரு மீடியம் சைஸில் செய்ய போகிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன ப்ரீ ஆம்பிள் பிளேயர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே சைஸில் தான் பார்த்தீங்கன்னா இதில் வந்து செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்டை பாக்ஸ் தான் ஒட்டிகிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே பெவிகால் யூஸ் பண்ணி தான் வந்து ஒட்டிகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட பெவிகால்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 பெவிகால் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்காண்டி வாங்கி வச்சிருக்கேன். 4மே கரெக்டாக தான் இருக்கும் இதுக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அட்டை பாக்ஸ் ஒட்டுறதை ஃபுல்லாக போட சொல்லியிருந்தீங்களா, அதனால இந்த வாட்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். ஸோ ஃபுல்லாக எப்படி ஒட்டுறோம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிரப்பா பார்த்தீங்கன்னா வச்சு வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். கொஞ்சம் நமக்கு அங்கே இங்கும் திரும்பிட்டு அப்படின்னா நம்ம வந்து செஞ்சதே வேஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி கட்டையை போட்டு தேய்ச்சாலுமே அது வந்து சைஸ் வந்து வராது, சரிஞ்சு வந்துடும். அதனால் ஒட்டும் போதே நிரப்பா ஒட்டணும். ஸோ ஒட்டின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முக்கோண ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக அந்த முக்கோடி வச்சு அழுத்தி பிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரியும் எதில் நிரப்பா இருக்கா அப்படின்ட்டு நிறையா பார்த்துக்கலாம். அப்படியே வச்சு ஒட்டிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக வந்து இந்த ஸ்கேலை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நான் கூட இப்படி தான் வச்சு ஒட்டிகிட்டு இருக்கேன். ஸோ நான் இப்போ பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு விட்றேன். ஸோ நான் எப்படி ஒட்டுறேன், எப்படி நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒட்டும் போது இந்த அட்டையில் நிரப்பா இருக்கா அப்படின்ட்டு ஒரு ஸ்கேலை வச்சு பார்த்தீங்கன்னா அளந்து பார்க்குறேன். ஸோ அப்படி கொஞ்சம் மேடம் பலமாக இருந்து அப்படின்னா ஒரு தேய்ப்பு கட்டையை வச்சு பார்த்தீங்கன்னா தேய்ச்சிக்கிடுவேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரே ஒரு பீஸில் மட்டும் கொஞ்சம் மேடும் பள்ளமாக இருக்குது. ஸோ அதனால் அதை பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பு கிட்ட வச்சு அழகாக தேய்ச்சி நிரப்பாக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒட்டிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக அளவு பார்த்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டோம். ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா காய வச்ச பிறகு எக்ஸ்ட்ரா இருக்க அட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கத்திரிக்கோலை யூஸ் பண்ணி வெட்டிட்டு அதுக்கு பிறகு தைப்பு கட்டை வச்சு அழகாக தேய்ச்சிக்கிட்டேன். இப்படி நம்ம பண்ணுறதுனால நம்ம அட்டை பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நிரப்பாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி நல்லா அழகாக தேய்ச்சி எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து அட்டைக்கு முக்குக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புடி கொடுக்கணும். அதை எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சதுரமாக ஒரு அட்டையை வந்து வெட்டி வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாதியாக கட் பண்ணணும். அதாவது முக்கோண சைஸில் பாதியாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும். 2 முக்கோணம் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக கட் பண்ணி வச்சாச்சு. இனி வந்து நீட்டாக ஒட்டிக்கலாம். அது எப்படி ஒட்டுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக ஒட்டியாச்சு. ஃப்ரண்டில் வந்துட்டு யூஎஸ்பி MP3 போர்டு வைக்கிறதுக்காண்டி நம்ம வந்துட்டு எல்லாம் செட் பண்ணி கரெக்டாக கோடு போட்டு அதுக்கு பிறகு ஒரு கத்தி வச்சு அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்பி கிட் வந்து நீட்டாக வந்து ஃபிட் ஆகுது. ஸோ கொஞ்சம் ஃபிட் ஆகாமல் இருந்தால் வந்து அதில் வந்து கொஞ்சம் கத்தி வச்சு எதாவது வச்சு சும்மா தேய்ச்சி விட்டால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிள் அப்புறம் வால்யூம் கண்ட்ரோல் வைக்கிறதுக்கான கோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து போட்டு வச்சாச்சு. ஸோ எல்லாம் கரெக்டாக செட் ஆகுதா அப்படின்ட்டு பொருளெல்லாம் அதுக்கு மேலே வச்சு பார்த்தேன். ஸோ கரெக்டாக பக்காவாக செட் ஆகுது. ஸோ இனி பார்த்தீங்கன்னா A4 சீட்டை யூஸ் பண்ணி சுற்றி பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிட் பண்ணி காய வச்சுருக்கோம். ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்துடுங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ண போகிறோன்ட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க இனி ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளையில இருந்து வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ நான் வந்து 2 டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த டிரான்சிஸ்டர் எதுக்கு அப்படின்னா வால்டேஜ் ரெகுலேட் பண்ணி கொடுக்குறதுக்கு. ஸோ இதில் ஒரு டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா 7809, அப்புறம் இன்னொரு டிரான்சிஸ்டர் பார்த்தீங்கன்னா 7805. ஸோ இந்த 2 டிரான்சிஸ்டரை வந்து வால்டேஜ் ரெகுலேட் பண்ணுறதுக்காண்டி ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து கீட் சிங்கில் வந்து ஃபிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து லேசாக ஹீட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த ஹீட்டெல்லாம் குறைக்கிறதுக்காண்டி கீட் சிங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபிட் பண்ணிட்டு இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது ரொம்ப ஹீட்லாம் ஆகாது, இருந்தாலும் நம்ம எதுக்கும் ஒரு கீட் சிங் சும்மா போடணும்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கேன். கேட்டீங்களா, இதுக்கு தெர்மல் பேஸ்ட் கூட கிடையாது, அது கோல்கேட்டட் ஆகி விட்ருக்கேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நட்லாம் வந்து போடணும். ஸோ நட்லாம் வந்து போட்டு எடுத்து இப்போ வந்துட்டு நம்ம வால்டேஜ் ரெகுலேட்டரை பார்த்தீங்கன்னா கீட் சிங்கில் வந்து நீட்டாக ஃபிட் பண்ணிட்டோம். இனி பார்த்தீங்கன்னா லைன் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு சர்க்யூட்டு, அதாவது வந்து டிரான்சிஸ்டரில் சென்ட்ரல் பின் வந்து இதில் வந்து காமனாக இருக்கும். சிங்கிள் பவர் சப்ளை தான் எடுத்துருக்கேன், அதனால் காமனாக தான் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மைனஸையும் வந்து நான் வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்றேன், 2 ரெகுலேட்டரில் உள்ள மைனஸையும். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்ளைனால மைனஸ் வந்து 2 ரெகுலேட்டருக்கும் வந்து காமனாக தான் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்துட்டு இதோட டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 789, அதாவது 7809 அந்த ரெகுலேட்டரில் இருந்து அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய் 7805 அப்படின்ட்டு ஒரு ரெகுலேட்டருக்கு இன்புட்டாக கொடுத்து அந்த 7805 ரெகுலேட்டர்லேருந்து அவுட்புட்டை எடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி MP3 போர்டுக்கு பார்த்தீங்கன்னா கொடுப்போம். ஸோ அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடி போர்டுக்கு இன்புட்டு கொடுக்குறது வந்து 12 வால்ட்டு, 5 வால்ட்டு கொடுத்தோம்னா இறையும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 12 வால்ட்டு கொடுக்கறதுக்காண்டி நம்ம பார்த்தீங்கன்னா 7809 பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, 9 வந்து ஓரளவுக்கு நல்லா கரண்ட் தான். ஸோ அந்த 7809 வந்து 30 வால்ட் வரைக்கும் இன்புட்டாக கொடுக்கலாம். ஸோ நம்ம தப்பி தவிர ஏதாவது லைன் ஏதாவது மாற்றி கொடுத்தா விட நமக்கு வந்து ஒன்றும் செய்யாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ரெகுலேட்டரில் எப்படி லைன் கொடுத்துருக்கேன்னு பார்த்துடுங்க. நான் ரெகுலேட்டரில் சால்ட்ரிங் அடிக்க வீடியோ வந்து எடுக்கலை. ஸோ நான் எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்துடுங்க. உங்களுக்கு சால்ட்ரிங் அடித்து சொல்லி தந்தோம் அப்படின்னா வந்து சரியாக வந்து தெரியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் வந்து சர்க்யூட் டயக்ராம் வந்து கொடுத்துருக்கேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். ஸோ அதுபடி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ரொம்ப ஈஸியான சர்க்யூட் தான். ஸோ இந்த சர்க்யூட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இன்புட் கொடுக்கணும். ஸோ அதனால் ஒரு சின்ன அடாப்டர், அதாவது 12 வால்ட்டுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்களா, அந்த அடாப்டர் பின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த பின்னில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து சால்ட்ரிங் அடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் சப்ளை கொடுக்கக்கூடிய லைன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஎஸ்பி போர்டு வைக்கிறதுக்காண்டி இப்போ தான் கேபினெட் வந்து அழகாக கட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம செஞ்ச கேபினெட்டு பேப்பர்லாம் இப்போ வந்து எல்லாம் நீட்டாக கிழிச்சிட்டு இருக்கோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளோட யூஎஸ்பி MP3 போர்டை வந்து ஃபிட் பண்ணிட வேண்டியதாக, ரொம்பவே ஈஸி தான். இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஃபிட் ஆகிட்டு உங்களுக்கே தெரியுது. ஸோ இனி பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி MP3 போர்டில் நம்ம வந்துட்டு இன்புட்டு அப்புறம் அவுட்புட்டு அப்புறம் வால்டேஜ் இன்புட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அதிலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதனால் ரொம்பவே ஈஸி தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு 3 ஒயரை எடுத்து வந்து இன்புட்டு அப்புறம் அவுட்புட் லைனில் பார்த்தீங்கன்னா, அதாவது சிக்னல் இன்புட்டு அவுட்புட் லைனில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நல்லா வச்சுருங்க, அதிலே பார்த்தீங்கன்னா எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இனி வந்து நம்ம வந்து RC கனெக்டரில் வந்து இன்புட்டாக கொடுக்குற போது RC கனெக்டரில் வந்து சால்ட்ரிங் பண்ணணும். அப்புறம் அவுட்புட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிடி போர்டில் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 5 வால்ட் இன்புட் கொடுக்கணும். ஸோ அதை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வால்டேஜ் இன்புட் கொடுப்போம்ல, அந்த 12 வால்ட்டு டு 30 வால்ட் இன்புட்டு, அதாவது அந்த ரெகுலேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த அடாப்டர்லேருந்து ஒரு சுவிட்சுக்கு இன்புட்டாக கொடுத்து அதுக்கு பிறகு சுவிட்சிலேருந்து அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ரெகுலேட்டருக்கு போகிற மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நீட்டாக சால்ட்ரிங் அடித்து முடிச்சிட்டோம். இனி பார்த்திங்கன்னா இந்த ப்ளஸ் லைன், அதாவது அந்த ரெகுலேட்டர் 5 வால்ட் ரெகுலேட்டர்லேருந்து ஒரு ப்ளஸ் அப்புறம் ஒரு மைனஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டுருக்கும். ஸோ அந்த லைனை எடுத்துகிட்டு போய் நம்ம பார்த்திங்கன்னா யூஎஸ்பி MP3 பிளேயரில் வந்து கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ அந்த MP3 போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த 5 வால்ட்டுன்னு போட்டிருக்கலாம், அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளஸ். அப்புறம் அந்த கிரவுண்டுன்னு போட்டிருக்கோம்ல, அது பார்த்தீங்கன்னா மைனஸ். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை லேசாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீட்டாக ஃபிட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிடி போர்டு ஒன்று எடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா வால்டேஜ் இன்புட் கொடுக்கணும். இதிலே கொடுத்துருக்கு பாருங்கள், ப்ளஸ் வால்டேஜ் அப்புறம் கிரவுண்ட் அப்படின்ட்டு. நம்ம அந்த 7809 அவுட்புட் எடுத்தோம்ல, ப்ளஸ் வால்ட்டு அப்புறம் மைனஸ் வால்ட்டு, அதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து சால்ட்ரிங் அடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிடி போர்டுக்கு வால்டேஜ் இன்புட்டு கொடுத்துட்டோம். ஸோ இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்னல் இன்புட்டு கொடுப்போம். ஸோ இதில் போட்டிருக்கு பாருங்கள், லெஃப்ட்டு கிரவுண்டு ரைட்டு அப்படின்ட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிக்னல் இன்புட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து அவுட்புட் வந்து ஆப்போனண்ட் சைடில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து MP3 பிளேயர்லேருந்து அவுட்புட் எடுத்திருக்கேன். அதாவது
அதில் சிக்னல் அவுட்புட்டுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, லெஃப்ட் ரைட்டு அப்புறம் கிரவுண்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். நீங்கள் அதில் பேர் போட்டிருக்கோம். MP3 பிளேயர்லேயும் சரி இந்த BT போர்ட்லேயும் சரி இன்புட்டு அந்த அவுட்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பிரகாரம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைன் எடுத்துகிட்டு போய் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி விட்டு இன்புட் வால்டேஜ் கொடுத்தாலே போதும். அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிக்னல் எடுத்துக்கலாம். ஸோ அது பிரகாரம் தான் நானும் பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம MP3 பிளேயர்லேருந்து அவுட் எடுத்துகிட்டு போய் பேஸ் ட்ரிபிள் போர்டுக்கு வந்து கொடுத்தாச்சு. இனி வந்துட்டு வால்யூம் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த BT போர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பேஸ் ட்ரிபிள் அப்படின்ட்டு 2 கரையுமே பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வால்யூம் கண்ட்ரோலை கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். நான் பார்த்திங்கன்னா 3 வால்யூம் கண்ட்ரோல் 100Kல பார்த்திங்கன்னா எடுத்துருக்கேன். நல்ல வால்யூம் கண்ட்ரோல் பார்த்து எடுக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்த கர சவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா வராது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3 வால்யூம் கண்ட்ரோல் எடுத்திருக்கேன். 3மே பார்த்தீங்கன்னா லைனில் எல்லாம் அவுட் எடுத்து நம்ம BT போர்டில் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிட வேண்டியதான். இனி ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல்லாம் இதில் வச்சு கரெக்டாக வந்து டைட் பண்ணிடணும். ஸோ இனி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைன் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். லைன் பார்த்தீங்கன்னா நான் எப்படி கொடுத்துருக்கேன், அதாவது இந்த வால்யூம் கண்ட்ரோலில் என்னென்ன கலர்லாம் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடுங்க. ஸோ எல்லா வால்யூம் கண்ட்ரோல்லையும் ஒரே போல் தான் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இருக்கும். அதாவது ஒரே பின்னில் தான் பார்த்தீங்கன்னா, அதாவது வரிசைப்படி பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 அப்படின்ட்டு 3 பின்னு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த பின்னில் எல்லாமே வந்து 3வது பின் அப்படின்னா அந்த 3வது பின்னில் எல்லாத்துக்கும் ஒரே கலர் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அது பிரகாரம் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிடுங்க. இனி வந்துட்டு நம்ம BT போர்ட்லேயும் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து BT போர்டில் லைன் மாற்றி கொடுத்துட்டு தாங்க, அதாவது இப்போ நான் கொடுத்துருக்கேன்ல இதே பிரகாரம் வந்து அங்கே அந்த BT போர்டில் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு குறைக்கும் போது வந்து இப்போ பேஸை நீங்கள் குறைக்கிறீங்க அப்படின்னா பேஸ் வந்து கூடுற மாதிரி இருக்கும். அதாவது கூடும், பேஸ் வந்து கூடும், குறைச்சா கூடும். அப்புறம் வந்து நீங்கள் இதில் வந்து லைனை வந்து மாற்றி அடிக்கணும். ஸோ அதாவது சென்ட்ரு பின் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. 2 சைடும் வந்து லைனை வந்து மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் நானும் இருக்க வந்து பண்ணிட்டேன், தெரியாமல் மாற்றி கொடுத்துட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அடிக்கும்போது நீட்டாக அடிக்கிறது நல்லது. ஸோ லைன்லாம் பார்த்துடுங்க. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலில் இருந்து கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ எந்தெந்த கலர் எதுக்குன்னு நல்லா பார்த்து வச்சுடுங்க. இது பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் அப்படின்னா அவுட் எடுத்து கொடுப்போம் பார்த்தீங்களா, அதாவது BT போர்டில் இருந்து வால்யூம் கண்ட்ரோலுக்கு போய் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா RC கனெக்டருக்கு வந்து கொடுப்போம். ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ அதெல்லாம் நீட்டாக வந்து கொடுக்கணும். அதெல்லாம் நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். அந்த RC கனெக்டர்லேயே பார்த்தீங்கன்னா கிரவுண்டு அப்புறம் வந்துட்டு லெஃப்ட் ரைட்டு அப்படின்ட்டு கரெக்டாக பார்த்து வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பெரிய பின்னு, அதாவது 2 பின்னாக பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். மொத்தம் 4 பின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ், அதாவது லெஃப்ட் ரைட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கும். அப்புறம் வந்து 2 பின் வந்து கிரவுண்டு அந்த மாதிரி வந்துட்டுருக்கும். ஸோ நான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிரவுண்டு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கொடுத்துக்கிட்டேன். சாரி, லெஃப்ட் ரைட்டு அப்படின்ட்டு கரெக்டாக வால்யூம் கண்ட்ரோலில் இருந்து எடுத்து கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோலுக்கு இன்புட் கொடுக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா RC கனெக்டருக்கு அவுட்புட்டாக போகும். வால்யூம் கண்ட்ரோலுக்கு எதுலேருந்து இன்புட்டு எடுக்கணும் அப்படின்னா நம்மளோட BT போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து அவுட்புட் வரும்ல, சிக்னல் அவுட்புட்டு, அதை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வால்யூம் கண்ட்ரோலுக்கு கொடுத்து அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா RC கனெக்டருக்கு கனெக்ட் பண்ணுவோம். அப்போ தான் வந்துட்டு நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் குறைச்சோம் அப்படின்னா நம்ம ஏதாவது ரேடியோவில் கனெக்ட் பண்ணும்போது இங்கேயே பார்த்தீங்கன்னா ஈஸியாக குறைச்சிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம சொல்லியிருப்போம், அதாவது MP3 பிளேயரில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆக்சின் மூடில் வந்து நமக்கு வந்து இன்புட் கொடுக்குற மாதிரி ஒயர் எடுத்து விட்டுருப்போம். ஸோ அந்த ஒயரை தான் பார்த்தீங்கன்னா நம்ம RC கனெக்டரில் வந்து கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிரவுண்டுக்கும் லெஃப்ட் ரைட்டுக்கும் கரெக்டாக பார்த்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணிவிட்டு செமையாக பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இருந்து ப்ரீ ஆம்பிளி பிளேயர் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சிட்டோம் கம்ப்ளீட்டாக. ஸோ இனி வந்துட்டு வால்டேஜ் எல்லாம் இன்புட் கொடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணி போட்டோம். பக்காவாக பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட கேபினெட்டை பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூலாம் போட்டு டைட் பண்ணிட வேண்டியதான். நம்மளுடைய இந்த ப்ரீ ஆம்பிளிஃபையரில் பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ நம்ம ரேடியோலாம் கனெக்ட் பண்ணி பார்த்தோம், சூப்பராகவே பாடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் தான் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.